விமர்சிக்கிற தம்பி தங்கைகளுக்கும் சேர்த்துதான். ஒரே ஒரு வேறுபாடு, இந்த காங்கிரசின் பொருளாதார கொள்கை என்ன, பிஜேபியின் பொருளாதார கொள்கை, காங்கிரசின் வெளியுறவு கொள்கை என்ன, இந்த பாரதிய ஜனதாவின் வெளியுறவு கொள்கை, காங்கிரசின் பாதுகாப்பு கொள்கை, பிஜேபியின் பாதுகாப்பு கொள்கை, காங்கிரசின் வரி விதிப்பு கொள்கை, பிஜேபியின் வரி விதிப்பு. இதுதான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது, இதுதான் நீட்டை கொண்டு வந்தது, இதுதான் என்ஐஏ கொண்டு வந்தது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இதுல எந்த இடத்துல காங்கிரசின் மருத்துவ கொள்கை, பாரதிய ஜனதாவின் மருத்துவ கொள்கை ஒரே கொள்கை தான். கட்சிக்கு பேர் வெவ்வேறு. திரும்ப திரும்ப சொல்றேன், கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில என்ன மாறாது. அதேதான் திமுகவுக்கு அதிமுகவுக்கு. உங்களுக்கு புரிதல் புரியுதா? அப்ப விளக்கணும். பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரின்னு நீங்க சொல்லும் போது அப்ப காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனாங்கிற கேள்வி அதுவா வந்துடும். அப்ப காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனா? பிஜேபியின் கொள்கை தான் காங்கிரஸ், காங்கிரசின் கொள்கை தான் பிஜேபி. அப்ப இது எதிரின்னா இது நண்பனா? ஒரே கொள்கை தானே. எப்படி இட்லி எனக்கு பிடிக்காது, தோசை பிடிக்கும்னா மாவு ஒண்ணுதானே ராஜா. ராஜா தோசைக்குன்னு தனி மாவு இல்லையா ராஜா? அதே உளுந்தா அதே அரிசி. சிரிக்காத கேள்வி அண்ணன் கேட்டா இதுக்கு சிரிக்கிறதுக்கு சொல்ல, சிந்திக்கிறதுக்கு சொல்ல. அப்ப என்னத்தையாவது உன்னை பேச்சு வைக்க கூடாது. கொள்கைக்கு அரசியலுக்கு வேறுபாடு விலைக்கு சொல்லணும். கொள்கைனா இந்த இடத்துல திமுக அரசியலை எதுக்குறேன்னா கொள்கையை ஏற்கிறேன்னு வந்துருக்கு. கொள்கை வேற, அரசியல் வேற இல்ல. கொள்கைதான் அரசியல். கொள்கையை செயல்படுத்தும் போது அரசியல் இது வருது. நீங்க போட்டு அது இப்படி பேசும்போது இப்ப நம்ம ஒண்ணு கேள்வி கேட்கிறோம். தம்பி பேசும்போது என்னோட இது மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற. சமூக நீதி மதத்தை வச்சு இருந்துச்சா? வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வந்து அதுக்கு பேரு. சாதியை வச்சு சமூக நீதிங்கிற கோட்பாடே போறது. எந்த சாதியை வச்சு எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ தராம இருந்தியோ அதே சாதியின் அடிப்படையில் அதையெல்லாம் திருப்பி தாடா அப்படின்னு போராடி பெற்ற உரிமைக்கு பேரு தான் சமூக நீதி, வகுப்பாரி பிரதிநிதித்துவம். புரியுதா? இடப்பகிர்வு, இடப்பங்கீடு, இட ஒதுக்கீடுங்கிற சொல்ல நாங்க வெறுக்கிறோம். அது அந்த இடத்துல மதச்சார்பற்ற சமூக நீதி எங்க வருது? மதச்சார்புள்ள சமூக நீதி. இப்ப சாதிய இழிவை ஒழிக்கணும், தீண்டாமை கொடுமையை ஒழிக்கணும்னு நாங்க போராடினோம்னா அது இருக்கு. தீண்டாமை கொடுமை இருக்கு, அதை ஒழிக்க போராடுறோம். இப்ப மதச்சார்பற்ற சமூக நீதின்னு நீங்க சொல்லும் போது மதச்சார்புள்ள சமூக நீதினு ஒண்ணு இருக்கா? கேட்கறதுக்கு சொல்லுங்க. இருக்கா? அப்ப நீங்க மதச்சார்பற்ற சமூக நீதியில் இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கு இட பகிர்வு, இட பங்கீடு இருக்கா இல்லையா உங்க ஆட்சி? அதுக்கு பதில் இருக்கா? அப்ப இந்துவா ஏற்றிருக்கிற இங்க தேவேந்தர், நாடார், கோனார் எல்லாம் இருக்கான்ல, கவுண்டர், வன்னியர் எல்லாம் இந்துன்னு இருக்கிறான். அவனுக்கு உங்க ஆட்சியில் இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா? இப்ப என்னத்தையாவது பேசி வச்சுட்டு போயிடும். நீங்க வார்டுக்கு மாநாட்டுல பேசும்போது சாதி, மதம், மொழி, இனம் என்று பிரிக்கிறார்கள் அப்படின்னு. மொழி இனம்னு பிரிக்கிறாங்க போதே அடிப்படை அரசியல தெரியலைன்னு. ஏன்னா உலகம் முழுமைக்கும் மொழியின் அடிப்படையில தான் எல்லா தேசிய இனங்களும் அரசியலை செய்யும். அரசியலுங்கிற சொல்ல மொழியிலனா இல்ல. என்கிட்ட அரசியல், அவன்கிட்ட பாலிடிக்ஸ். அது மொழி தானே. மொழி இனம் என்று அரசியல பிரிக்க அப்படி பேசக்கூடாது. நீங்க இங்க மொழி வழியே தான் தேசிய இனங்கள், மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்தியாவில மொழி வழி தேசிய இனங்கள் மாநிலங்களா பிரிந்ததை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களான்னு கேள்வி வந்துரு. என்ன கேட்கறது விளங்குதா? அப்ப மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்டத மொழி இனம்னு பிரிப்பாங்கன்னா இப்படி இங்க மொழி வச்சுதான் அரசியல். இந்திய எதிர்ப்புலதான் இங்க கிளர்ச்சியை வந்து ஆட்சியை கைப்பற்றுது திமுக. பங்களாதேஷ், பாகிஸ்தான்ல இருந்து மொழியாலதான் பிரிக்கு. புரியுதா? திவேலரா அயர்லாந்துக்கு தனிநாடு கேட்டதே மொழி வழிதான். நான் ஐரிஷன், இங்கிலீஷ்னு. அப்ப எது மொழி இனம்னு பிரிக்கிறேன்? ஐரோப்பிய நாடு பூரா மதம் தானே, கிறிஸ்தவம் தானே. எதுக்கு அத்தனை நாடு பிரிஞ்சு சொல்லுங்களேன்? எதுக்கு நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லாம் ஒரே நாடா இருக்க வேண்டியதானே தம்பி? ஏன் தம்பி? ஏன் அது சொல்ல முடியுதா? அப்ப சும்மா வந்து வந்து சாதி, மதம், மொழி, இனம்னு பிரிக்கிறாங்கன்னா ஒருத்தன் முன்னாடி நிக்கிறான். இவன் நிக்கிறவன் இங்க இருக்கிற ஆளுகளை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் இல்ல. இவன் உலக பெருந்தலைவன் பிரபாகரன் மகன். இதுக்கு முன்னாடி காமராஜ், கக்கன், சிவானந்தன், சிங்காரவேலரு. உங்களுக்கு புரியுதா? மறைமலை அடிகள், அண்ணல் தங்கோ, கியா விஸ்வநாதன், முத்துராமலிங்க தேவர், வாவு சிதம்பரனார், இங்க ராமசாமி படையாச்சு. இந்த மாதிரி பெரும் என் முன்னவன் இருக்கான்ல, அவனெல்லாம் கரைச்சு குடிச்சு வாய்ச்சு நேயிச்சு படிச்சு அவன் ஒரு பாதை போட்டு வச்சிருக்கான், அதுல போயிட்டு இருக்கேன். அப்ப குறுக்க தவி ஓடிட்டு இருந்தா கேள்வி வரும். நீங்க கேட்க மாட்டீங்க, அவர் கேட்க மாட்டீங்க. உனக்கு அண்ணன் ஒருத்தருக்கு அவன் கேட்பன்ல, என்னப்பா அதுக்கு அர்த்தம்னா? அப்புறம் விமர்சிக்கிறாரு, அவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்லாம் அப்படி பேசக்கூடாது. இப்ப நீங்க என்னை விமர்சிக்கிற தங்கி தங்கச்சியில் இதுக்கு பதில் சொல்லணும். இதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் நீங்க வந்து இப்ப திமுகவை ஒழிக்கணும். சரி ஒழிக்கணும்.
அதுக்கு என்ன சொல்றீங்க? குடும்ப ஆட்சிங்கிறீங்க. அப்படின்னா முதல்ல யார ஒழிக்கணும்? மன்னர் ஆட்சினா காங்கிரஸ் தான் ஒழிக்கணும். இந்த வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், இந்த தொடர்ச்சியா அரசியல தொடங்கி வச்சு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கிற பெருமக்களே காங்கிரஸ்காரங்க தான். புரியுது? அப்ப அதை ஏன் பேசல? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கேரளாவில வயநாட்டுல நின்னாரு சகோதரர் ராகுல் காந்தி. அவர் வேற இடத்துக்கு போயிரு. அந்த கேரளால வேற காங்கிரஸ்ல ஒரு தங்கச்சியே இல்லையா? அவர் தங்கச்சியை தான் கொண்டாந்து நிறுத்துவார. இத கேட்பியா? இத கேள்வி கேட்பீல? அப்புறம் திமுக வாரி ஒழிக்கிறோம். அதையும் ஒழிக்கணும், இதையும் ஒழிக்கணும்னு சொல்லணும். அப்ப கருத்துல நியாயம் இருக்கு.